परमेश्वर की ओर से हमारे जीवन में मिला हुआ एक बहुत बड़ा ब्लेसिंग है। ஒவ்வொரு புதிய நாளும் தேவனால் அருளப்படுகிற ஒரு பெரிய பரிசாக நமக்கு அருளப்படுகிறது. आप सोच कर भी नहीं देख सकते हैं उतना ज़्यादा वो आपके और ध्यान रखने वाला परमेश्वर, आपको प्यार करने वाला परमेश्वर है। நீங்கள் நினைத்துக் கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்கள் மேலே அன்பும் அக்கறையும் பாராட்டுகிற நம்முடைய தகப்பன் நமக்கு இருக்கிறார். आप किसी भी बात की चिंता करने की ज़रूरत नहीं है। நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட அவசியமில்லை. बस आप इतने बात को विश्वास करो, मेरा बाप सर्वशक्तिमान है और मैं उनका संतान हूँ। நீங்கள் ஒன்றை மாத்திரம் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய தகப்பன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு நான் பிள்ளையாயிருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. इस दुनिया में रहने वाले हर एक इंसान के अंदर 2 प्रकार की बीज होता है। இந்த உலகத்திலே இருக்கிற மக்களுக்கு 2 விதமான விதைகள் இருக்கிறது. एक पहला आदम का बीज है, दूसरा जो परमेश्वर के द्वारा जन्मा है, प्रभु यीशु मसीह, उनके अंदर जो बीज कार्य कर रहा था, वो बीज अब आपके अंदर भी आ गया है। अब पहले से ही है, जिस दिन यीशु मसीह को विश्वास किया, उस दिन वो बीज एक्टिवेशन में आ रहा है। 2 விதமான விதைகள் இருக்கிறது. ஒன்று விழுந்து போன முதலாம் ஆதாமின் சாயலில் இருக்கிற அந்த விதை. 2வது 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஜீவ சாயலின் அது அந்த தேவனால் பிறந்த அந்த விதை நமக்குள் இருக்கிறது. அது நமக்குள் ஏற்கனவே இருக்கிறது. ஆனாலும் அவரை விசுவாசிக்கும் பொழுது அது செயல்பட ஆரம்பிக்கிறது. यीशु मसीह इस दुनिया में वो बीज को एक्टिवेशन में लेके आने के लिए आया। वो बीज पहले से ही हमारे अंदर ही है ना? இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே அந்த விதை நமக்குள் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த விதையை செயல்படுத்த அதை ஆக்டிவேட் பண்ணுவதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். पवित्र आत्मा से जब लोग भरना शुरू हुए, मैं कह रहा हूँ that was the day when they received the Holy Spirit. That was the very day that seed has come to action. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் விதையானது அது செயல்பட அது வெடித்து கிளம்ப ஆரம்பிக்கும். जब तक एक बंदा पुराने आदम का बीज के अंदर ही कार्य कर रहा है, उसका जो माइंड और उसका जो माइंडसेट है, वो पूरे के पूरे फर्स्ट एडम के जैसा ही रहेगा, फुल्ली शारीरिक होगा वो। எந்த ஒரு மனிதன் மாம்சத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ அவன் முழுக்க முழுக்க முதலாம் ஆதாமின் அந்த பாவ சாயலினால் வந்த அந்த விதையினாலே அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். जैसे हमने पिछले दिनों में देखा था, इब्रानियों की किताब अध्याय 7 में हमने देखा, जब अब्राहम ने दशवांश दिया तो लेवी उसके शरीर में था, लेवी उसके बीज में था। एक और ट्रांसलेशन में ऐसा लिखा है, लेवी वॉज इन द सीड, सीड ऐसा लिखा है। நம்ம கடந்த நாட்களிலே நாம் கேட்டோம். ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும் பொழுது தேவி அவனுக்குள் விதையாக இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. So one more translation is saying that Levi was in Abraham as a seed. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இன்னொரு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, லேவி அவன் விதையாக ஆபிரகாமுக்குள் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So अब हम देखते हैं आदम, जब आदम ने जाके मृत्यु की ज्ञान में प्रवेश किया, उसके द्वारा जितने भी लोग आए, सभी के अंदर वही चीज इसीलिए आ गया क्योंकि जो ये बंदा ने जो किया है, वो बीज को अफेक्ट करता है, वो बीज के ऊपर भी उसका लागू पड़ता है। எப்படி முதலாம் ஆதாம் அந்த மரணமான அந்த விதையை அவன் உட்கொள்ளும் போது அவன் மூலமாக அந்த விதை செயல்பட ஆரம்பித்து அது நமக்கெல்லாம் வந்தது போல सो
इसीलिए जीसस क्राइस्ट जो है वो वाला बीज में पैदा नहीं हुआ है। जीसस क्राइस्ट के अंदर जीसस क्राइस्ट केम थ्रू द सीड ऑफ वुमन। बाइबल सेज यीशु मसीह जो है स्त्री के बीज है। இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுகிறது ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படுகிறது. जब शैतान से परमेश्वर ने बोला तुम्हारे बीज और स्त्री का बीज के बीच में मैं बेर उत्पन्न करूंगा, वो तुम्हारे सर को कुचल देगा और तुम उनके एड़ी को दसेंगे, ऐसा कुछ ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவாய், அவன் குதிகாலை நசுக்குவாய் என்று போடப்பட்டிருக்கிறது. So it's a matter of seed. आपके अंदर परमेश्वर का बीज भी है, बट पहला आदम ने दूसरे बीज को हमारे अंदर एक्टिवेशन में लेके आ गया। இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருந்தது. ஆனால் முதலாம் ஆதாமின் அந்த மரணம் என்கிற விதையை அவன் விதைத்து விட்டான். सो जब तक हम उस बीज में हम कार्य कर रहे हैं, हमारा माइंड जो है एक शारीरिक ही रहेगा। आप एक शारीरिक इंसान के जैसा ही आपका विचार, आपका सोच, आपके बॉडी के बारे में आप सोचने वाली बातें हैं, सारे एक नॉर्मल ह्यूमन जैसा ही रहेगा। நீங்க மாம்சத்தில் செயல்படும் பொழுது, மாம்ச காரியங்களிலே சிந்திக்கும் போது, மாம்சத்திலே நீங்கள் யோசிக்கும் பொழுது, நீங்கள் முதலாம் ஆதாமின் அந்த பாவ சாயலில் வந்த அந்த விதையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். Believing Jesus Christ. What is the meaning of believing in Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்றால் என்ன? யோሐனா अध्याय 1, the book of John chapter 1. जब यीशु मसीह को विश्वास कर रहे तो होता क्या है, बीज में ट्रांसफॉर्मेशन आता है। आपका जो सीड है ना अंदर, वो सीड में आपका अंदर एक बदलाव आता है। आप अभी जीसस क्राइस्ट जिस बीज में इस दुनिया में आया, वो बीज के अंदर, वो बीज जो आपके अंदर पहले से ही है, सनातन से है, वो बीज को आप एक्टिवेशन में लेके आ रहे हैं अभी। இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அந்த உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய வித்து அது செயல்பட ஆரம்பிக்கிறது. நாம் படிப்போம். யோவான் எழுதின 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்று கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Believing the very important thing, आपके अंदर जब आप यीशु मसीह को सही विश्वास करना जरूरी है। विश्वास ये नहीं है बीमारी ठीक कर देगा, मेरा कर्जा को दूर कर देगा, मेरे कमर दर्द को ठीक करेगा, मुझे बच्चा देगा, ये वाला फेथ के बारे में बात नहीं कर रहा हूं मैं। நீங்க இங்க போடப்பட்டிருக்கிற அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இந்த விசுவாசம் என்றால் நீங்க ஏதோ தலைவலி சரியாயிடுச்சு, இடுப்பு வலி சரியாயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ள பிறந்துச்சு, அப்படிப்பட்ட விசுவாசத்தை குறித்து இங்க போடப்படவில்லை. Knowing the truth that the seed of God is in me before the creation, the seed of God is kept inside of me, and that seed is activated through Christ Jesus, and I am going to believe Jesus to activate this seed which is in me. உலக தோற்றத்திற்கு முன்னே நமக்குள்ளாக இருக்கிற அந்த விதையானது இயேசு கிறிஸ்துவை சரியான சத்தியத்திலே விசுவாசிக்கும் பொழுது அந்த விதையானது நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்பட ஆரம்பிக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குகிறது?
ये वाला फेथ नहीं है, कमर दर्द ठीक करने वाली फेथ नहीं है। कमर दर्द आपको आपको कमर दर्द है क्या, यीशु के पास, अब यीशु ठीक कर देगा। अब यीशु ठीक कर दिया, हाँ ठीक कर दिया जी। हाँ, अब आपसे आप यीशु को मानो, यीशु आपको चंगा कर देगा, करते जाएगा। यीशु मसीह को चर्च में आते रहो, बस आते रहो, यहाँ मरो, आपको स्वर्ग भेज देंगे। ये वाले विश्वास के बारे में आई एम नॉट टॉकिंग अबाउट। दिस इज नॉट द ट्रूथ। ट्रूथ इज ये दिस, सत्य ये है, सनातन से पहले ही मुझ में जो बीज, जीवन का बीज, जो वाटिका में हमने देखा आदम के अंदर पहले से ही था, वो बीज मुझ में है। वो बीज जिस दिन मैंने यीशु को विश्वास कर रहा हूं, वो बीज मुझ में से एक्टिवेट हो रहा है। मैं आदम के बीज से अलौकिक प्रतिरूप से, मैं परमेश्वर के बीज में से अब कार्य करना शुरू कर रहा हूं। that I am becoming the son of God because the seed of God is in me. That's the secret. நான் சொல்லுகிற விசுவாசமானது ஏதோ நீங்க சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருங்க, உங்களுக்கு இடுப்பு வலி சரியாயிரும், கடன் நீங்கிரும், வந்துகிட்டே இருங்க, அது போதும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை இங்கு பேச வரவில்லை. உலக தோற்றத்திற்கு முன்னே நமக்குள் விதைக்கப்பட்ட, போடப்பட்ட அந்த விதையானது இயேசு கிறிஸ்துவை சரியான அறிந்து கொள்ளுதலே, புரிந்து கொள்ளுதலே நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த விதையானது உங்கள் வாழ்க்கையிலே அது வெடித்து கிளம்பும், அது செயல்பட ஆரம்பிக்கும். உங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். ये बीज जब कार्य करेगा, ये बीज जिसके अंदर एक्टिवेशन में है, वही लोग परमेश्वर को जान सकते हैं। जैसा நீங்க यीशु ने जाना वैसे जानेंगे। बाकी लोग कितने भी पलटी करो, आप वापस जाके धर्म में ही घुसोगे। யாருக்குள்ளலாம் இந்த விதை செயல்பட ஆரம்பிக்கிறதோ, இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி அறிந்து கொண்டாரோ அப்படிப்பட்ட ஞானம், அறிவு உங்களுக்குள்ளும் செயல்பட ஆரம்பிக்கும். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை அப்படி அறிய ஆரம்பிப்பீர்கள். नहीं है तो धर्म में ही पलटी करोगे। நீங்க இல்லன்னா மதத்திலே நீங்க குட்டிகரணம் அடிச்சிட்டு இருப்பீங்க. हैं? हम बोलेंगे हम अभी धर्म में नहीं है, फिर भी आपके अंदर धर्म ही कार्य करेगा। आप ये मेरा जो प्रचार सुनेंगे, आप बोलेंगे अब मैं धर्म में नहीं है। कितना भी कर लो, आप धर्म की विषय से बाहर नहीं आ पाओगे। நீங்க என்னதான் சொன்னாலும், நீங்க இந்த விதையிலே செயல்படவில்லை என்றால், தரமிலே நீங்கள் இருப்பீர்கள். என்னோட பிரசங்கத்தை கேட்டாலும், நீங்க திரும்பவும் மதத்துல தான் இருப்பீங்க. सो ये बीज के बारे में और गहरी में रूप में बाइबल कहता है। क्या देखते हो, क्या हम पढ़ते हैं? वचन 13 में पढ़ते हैं, वचन 13। நீங்க இந்த விதையை குறித்து இன்னும் அதிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 13வது வசனம், 1வது அதிகாரம் 13வது வசனம். हम्म, அவர்கள் இரத்தத்தினாலாவது, हाँ, மாம்ச சித்தத்தினாலாவது, हाँ, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் हाँ। தேவனாலே பிறந்தவர்கள். They are the born of God, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். ना तो लहू से, அவர்கள் இரத்தத்தினாலாவது, ना तो शरीर की इच्छा से, மாம்ச சித்தத்தினாலாவது, ना तो पुरुष की इच्छा से। புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். They are born of God, परमेश्वर के அவர் द्वारा जन्मा है। தேவனாலே பிறந்தவர்கள். ये जो बीज सनातन से पहले ही आपके अंदर जो बीज है, वो बीज अब आपके अंदर से फूट के निकल रहा है। अब वो बीज आपके अंदर से बढ़ना शुरू हो रहा है, धीरे धीरे धीरे। वो बीज जब आपके अंदर बढ़ना शुरू हो रहा है, मैं कह रहा हूं, आपका सोचने की तरीका से लेके आप कार्य करने के हर एक तरीका में यू विल सी एग्जैक्टली गॉड कमिंग आउट ऑफ यू। உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களுக்குள் விதைக்கப்பட்ட அந்த தேவனுடைய விதையானது, நீங்கள் அவரை சரியாய் விசுவாசிக்கும் பொழுது அது உங்களுக்குள் இருந்து வெடித்து கிளம்ப ஆரம்பிக்கும். அப்பொழுது உங்களுடைய யோசனை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நடக்கை, உங்களுடைய சிந்தை எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்குள் இருந்து நீங்க இவ்வளவு நாள் ஒரு மனுஷனா தானே எல்லாமே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு மனுஷனா தானே ஒவ்வொன்னையும் பண்ணியிருப்பீங்க.
புருஷனுடைய சித்தத்தினால பிறந்து, மனுஷனுடைய சித்தத்தினால பிறந்து, ரத்தத்தினால பிறந்து, அந்த அந்த இதுல இருந்து தானே எல்லாத்தையுமே பண்ணிருப்பீங்க. ஆனா இப்ப உங்களுக்குள்ள இருந்து இந்த விதை வெளிய வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள இருந்து தேவன் வெளியில தெரிய ஆரம்பிப்பாரு. தேவன் வெளிப்பட ஆரம்பிப்பாரு. உங்களுக்குள்ள இருந்து வெடிச்சு கிளம்பி வெளியே வரும். परमेश्वर आपसे बाहर निकलना शुरू होंगे. தேவன் உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்பட ஆரம்பிப்பார். தேவனாய் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். That is the power of seed that is kept inside of you before the creation. I'm not talking about what happened now. Jesus இப்ப Christ நட came to activate this seed which is in you before the creation. இப்ப நடக்கிறத நான் சொல்லல. உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களுக்குள் தேவனால் அருளப்பட்ட அந்த விதையை குறித்து நான் பேசுகிறேன். So ये बीज जब आपके अंदर कार्य करना शुरू कर रहा है, उसके बाद आप विश्वास करना शुरू करेंगे, नहीं बीमारी परमेश्वर की ओर से नहीं है, ये बात आप आसानी से विश्वास करोगे. நீங்க இந்த விதை உங்களுக்குள்ள இருந்து செயல்படும் பொழுது உங்களுக்கு வருகிற வியாதியானத நீங்க வந்து இது தேவனால் அருளப்படவில்லை என்பதை ரொம்ப ஈஸியா விசுவாசிப்பீங்க. ये बीज जब एक बंदा से कार्य करना शुरू होता है, वो बंदा उसके बाद बीमारी को अपने विरोधी समझेगा, मृत्यु को अपना विरोधी समझना शुरू होगा, क्योंकि ये बीज का काम है ये सारे. It's not உங்களுக்கு everyone can do, cannot understand what we speak because it's a matter of seed. இந்த தேவனுடைய வித்து உங்களுக்குள் செயல்படும் பொழுது வியாதியை நீங்கள் உங்கள் எதிரியாக பார்ப்பீர்கள், மரணத்தை உங்கள் சத்துருவாய் பார்ப்பீர்கள். இது எல்லாராலும் இது செயல்படுத்தப்பட முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஏனென்றால் இது விதை சம்பந்தப்பட்டது. தேவனுடைய வித்து, தேவனுடைய விதை யாருக்குள் இருக்கிறதோ அவர்களால் மாத்திரமே இப்படி எண்ண முடியும், யோசிக்க முடியும். आज इसीलिए हमारे प्रचार को बहुत सारे लोग इसीलिए समझ नहीं पा रहे हैं, क्योंकि वो लोगों के अंदर बीज ही कुछ है और अभी तक वो लोग इस बीज को एक्टिवेशन में नहीं लेके आए. शायद वो चर्च जा सकते हैं, हर संडे जा सकते हैं, दसवान दे सकते हैं, सब कुछ कर सकते हैं, बट आई एम टेलिंग यू until otherwise you don't know the truth. Bible says know the truth and the truth shall set you free. सत्य को जाने बिना आप कुछ नहीं कर सकते. அதனாலதான் நம்முடைய பிரசங்கங்கள்லாம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏனென்றால் அவங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிற விதையே அது வேற முதலாம் ஆதாமின் விதையாக இருக்கிறபடினாலே அவர்களால் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்பதுதான் அர்த்தம். बीमारी पहला आदम का बीज से आया हुआ है. வியாதி முதலாம் ஆதாமின் வித்தினாலே வந்த காரியம். खर्चा पहला आदम के बीज से आया हुआ है. கடன் முதலாம் ஆதாமின் விதையாலே வந்தது. गरीबी पहला आदम के बीज से आ रहा है. வறுமை முதலாம் ஆதாமினால் வந்தது. Limitations in your life, all kind of limitation, mental limitation, physical limitation, financial limitation, all kind of limitations has came through this first Adam seed. உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் ஒரு எல்லை, எல்லாத்துலயும் ஒரு லிமிட்டேஷனை கொண்டு வந்தது முதலாம் ஆதாமினோட வித்தினாலே வந்தது. ये बीज जब तक एक बंदा के अंदर पूरे फोर्स में कार्य करते रहता, उसी बीज में वो बंदा अगर जी रहा है, सोच रहा है, चल रहा है, मैं कह रहा हूं वो बंदा की सोच भी लिमिटेशन में रहेगा. वो बंदा हमारे प्रचारों को सुनेगा ना, ये क्या बातें कर रहे हैं जी, ऐसा थोड़ी होता है जी, उनके लिए घबराहट आना शुरू हो जाता है. बिकॉज दे स्टिल वर्किंग, they are still living in the seed of first Adam. அவங்க ஃபர்ஸ்ட் ஆடாமுடைய அந்த விதையில செயல்பட்டு அதிலே முழுக்க முழுக்க அவங்க அதிலே மூழ்கி இருந்தாங்கன்னா நம்முடைய பிரசங்கங்கள்லாம் கேட்கும் பொழுது அவர்களால அதை ஜீரணிக்க முடியாது. ரொம்ப பயத்திலையும் கலக்கத்திலையும் ஐயோ இதெல்லாம் வேணாம், போதும் போதும் அப்படின்ட்டு ஒரு லிமிட்டுக்குள்ள அவங்க இருப்பாங்க. When you start walking, जब आप दूसरा आदम के बीज के अंदर जब आपने कदम रख दिया, दूसरे आदम का बीज, जो अलौकिक बीज जो आपके अंदर सनातन से है, वो बीज जिस दिन फूट निकल रहा है, उस दिन आप सोचने की तरीका, आपका जो विश्वास है ना, आपका बिलीफ सिस्टम, आपका बिलीफ, it start believing every supernatural
very silly, very silly. உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் விதைக்கப்பட்ட அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினால் அருளப்பட்ட அந்த விதையிலே நீங்கள் செயல்படும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் உங்கள் யோசனை இருக்கும், உங்கள் செயல்பாடு இருக்கும். சூப்பர் நேச்சுரல்ல நீங்க செயல்படுவது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு இருக்கும். फर्स्ट एडम के बीज डाउट से भरा रहेगा, हर चीज में डाउट करेगा. நீங்க முதலாம் ஆதாமின் விதையிலே செயல்படும் போது எல்லா காரியங்களும் உங்களை சந்தேகத்தில் கொண்டு போய் விடும். हर चीज में डरेंगे आप. எதை செஞ்சாலும் நீங்க பயப்படுவீங்க, சந்தேகப்படுவீங்க. सेकंड एडम का बीज जब एक बंदा से कार्य करना शुरू होता है, क्लियरिटी, माइंड एकदम क्लियरिटी, एकदम क्लियर, किसी बात में कंफ्यूजन नहीं है, किसी बात में डाउट्स नहीं है, किसी बात के अंदर है ना, ये कैसा होगा, वो कैसा होगा, no kind, no any question inside of you, your mind walk in a clarity. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜீவ வித்திலே நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய யோசனைகள் மிகவும் தெளிவாகவும் அமைதியாகவும் அதை ரொம்ப ஈஸியாகவும் நீங்க எடுப்பீங்க, செயல்படுத்துவீங்க. Your mind, mainly आपका mind जो है बिल्कुल calm state में आ जाएगा. आपका mind ऐसा नहीं है, calmness, you will feel अलौकिक peace को आप महसूस करोगे आपके अंदर. உங்களுடைய மனதிலே முக்கியமா நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வித்திலே நீங்கள் செயல்படும் பொழுது உங்க மனசு முக்கியமா உங்கள் மைண்ட தான் சொல்றோம். அந்த மைண்ட்ல ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமைதியை, இளைப்பாறுதல, ரெஸ்ட, ஒரு தெளிவை உங்களால் உணர முடியும். நீங்கள் அதிலே செயல்படுவீர்கள். ये जो बीज है ना, ये सिर्फ हम में नहीं है. जो यीशु को हम विश्वास कर रहे हैं, हम चर्च जा रहे हैं, हमारे अंदर ही है, उनमें अंदर नहीं है. नहीं, हर एक में है, हर एक में. இந்த வித்து, இந்த விதையானது இயேசு கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. உலகத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. But all that they should know is they have that seed and how to activate it. ஆனா அவங்களுக்கு தெரியல இதை எப்படி ஆக்டிவேட் பண்றது, இது என்னன்றது அவங்க அறியாமல் இருக்கிறார்கள். ये सीड को मैं कह रहा हूँ, आपको भी मैं कह रहा हूँ, आप जस्ट संडे सर्विस विश्वासी है तो आपको भी समझ में नहीं आएगा मैं क्या बात कर रहा हूँ. நீங்க வெறுமனையா ஞாயிறு ஆராதனை போகிறவர்களாக மாத்திரம் இருந்தீர்களானால் நான் சொல்வது உங்களுக்கு புரியாது. Your water baptism cannot make you the child of God. நீங்க எடுக்கிற ஞான ஸ்நானம் உங்களை தேவனுடைய பிள்ளைகளாய் அது மாற்றாது. Your attend Sunday service cannot make you a child of God. நீங்கள் போகிற ஞாயிறு ஆராதனை, நீங்கள் எடுக்கிற ஞான ஸ்நானம், நீங்கள் செய்கிற கிரியைகள் அது தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களை மாற்றாது. ये जो बीज एक्टिवेशन में जब कर रहे हैं तभी आप परमेश्वर के संतान बन रहे हैं. நீங்க இந்த விதை தேவனால் அருளப்பட்ட கிறிஸ்துவனுடைய விதை செயல்படும் பொழுதுதான் அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறுகிறீர்கள். नहीं है तो फर्स्ट एडम की माइंडसेट, फर्स्ट एडम की सोच, विचार, बीमारी, ये सब आप अपने समझ के ही जियोगे इस दुनिया में. आप इसके विरोध में बात नहीं करोगे. நீங்க இப்படி இல்லாம இருந்தீங்கன்னா முதலாம் ஆதாமின் விதையினால நீங்க அது முழுவதுமா செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட யோசனை அப்படிதான் இருக்கும், உங்க எண்ணங்கள் அப்படிதான் இருக்கும். அது போலதான் செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள். I can say 90% of believers are still working in the first Adam seed and they are thinking they are the children of God just by attending the Sunday services. நான் சொல்றேன் 90% கிறிஸ்தவ விசுவாசிகள் முதலாம் ஆதாமின் சாயலில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெறுமனையா ஞாயிறு ஆராதனை பங்கெடுப்பதிலே அது ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அது செய்யறதுனால மட்டும் நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ओके, सो एक वचन को पढ़ते इफिसियों की किताब अध्याय 4 का वचन 18 पढ़े, वचन 17 और 18 पढ़े. எபேசியர் 4வது அதிகாரம் ஒரு வசனத்தை படிப்போம். 17 17 18 17வது வசனம் 18வது வசனம். ஆதலால்
ம். கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், ஆ. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ம். அவர்கள் ம். புத்தியில் அந்தகாரப்பட்டு वो தங்கள் बुद्धि में இருத अंधेरी होकर தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே हाँ, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து हाँ, परमेश्वर का जीवन जो उनमें है उसके लिए वो लोग क्या हो गए हैं? परे हो அந்நியர் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராகி மாறிவிடுவீர்கள். हम्म, वो जीवन उनके अंदर ही है அந்த ஜீவன் அவங்களுக்குள்ளதான் இருக்கு. बट वो लोग बस सिर्फ उनकी खुद की बुद्धि में चलते हैं ஆனா அவங்களுடைய சொந்த அறிவிலே புத்தியிலே அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். उनके बुद्धि अंधेरी हो गई है அவங்களுடைய புத்தி அந்தகாரப்பட்டு விட்டது. उनका हृदय कठिन हो चुका है அவருடைய இருதயம் கடினமாக மாறிவிட்டது. अज्ञानता में भाग रहे हैं अज्ञानता में जी रहे हैं அறியாமையிலே அவர்கள் வாழ்கிறார்கள். बट परमेश्वर का जीवन उनके अंदर ही है उनको वो उस जीवन से वो परे हो गए அவங்க தேவனுடைய வித்து அவங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியல. அவருடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்காங்க அவங்க. सो बाइबल साफ साफ कहता है हमारे अंदर परमेश्वर का बीज है द सीड ऑफ गॉड इज इन एवरी ह्यूमन बीइंग बाइबल कहता है வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வித்து எல்லாருக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. फर्स्ट जॉन में लिखा है 1 யோவான் अध्याय 3 का 9 पढ़े जल्दी अध्याय 3 का 9 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். The seed of God is in you. The seed of God is in you. தேவனுடைய வித்து உங்களுக்குள் தரிக்கப்பட்டிருக்கிறது. जब वो एक्टिवेशन में आ जाता है அது செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது ऑटोमेटिकली आप पाप से दूर होना शुरू हो जाते हैं. நீங்க தானாகவே நீங்கள் பாவத்திலிருந்து தூரப்படுத்தப்படுவீர்கள். ये पहला यूहन्ना, दूसरा यूहन्ना, तीसरा यूहन्ना, ये तीनों अध्याय, तीनों बुक जो है, इट्स स्पीकिंग अबाउट हेट्रेड. यहाँ पे जिस पाप के बारे में ज्यादा डील कर रहे हैं, इट्स ऑल अबाउट योर किसी के साथ मनमुटाव, है ना, किसी के साथ आपका झगड़ा, मन के अंदर कड़वापन, ये सब है. इसी के बारे में ये तीनों चैप्टर बात कर रहा है. நீங்க 1 யோவான் 2 யோவான் இந்த 3 யோவான் இந்த புஸ்தகங்களை படிக்கும் பொழுது பாவத்தை குறித்து சொல்லுகிறது. முக்கியமாக கசப்பு, பகை, விரோதம் இதை குறித்து தான் பேசப்படுகிறது. So ये पूरे अच्छी तरह से ध्यान देके एक एक वचन को पढ़ो तब आपको भी पता चल जाएगा. It's all about இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிரும் இது என்ன சொல்லுதுன்னு. So परमेश्वर का बीज आपके अंदर है. परमेश्वर का बीज मुझ में कार्य करना शुरू हो गया. कैसा पता चलेगा? You will have fellowship with everybody. You can love everyone. You can accept everyone. You can accept others as they are. Oh, no problem. I can love you. Come. நீங்க இதுல தேவனுடைய அன்பை அதிகமாக பார்க்க முடியும். நீங்கள் எல்லாரையும் நேசிக்கணும். அன்பை குறித்ததான காரியத்தை இதுல அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ये बीज जब இந்த விதை உங்களுக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அன்பினால் நிறையப்பட்டு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக மற்றவர்களை சந்தோஷமாக அவர்கள் இருக்கிற வண்ணமாகவே அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு உங்களால வர முடியும். That is the sign of seed is activated. இந்த விதையுடைய அடையாளம் இதுதான். So God bless you. Continue करेंगे. God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.